கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விற்கப்பட்ட கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்தவர்களுக்கு கண்ணெரிச்சல், வயிற்றுவலி ஏற்பட்டது. இதனை அடுத்து பாதிக்கப்பட்டவர்களை கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அதன் பின் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கூடியதால் அனைவருக்கும் சிகிச்சை அளிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. அதனால் பல நோயாளிகள் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை, சேலம் அரசு மருத்துவமனை, விழுப்புரம் அரசு மருத்துவமனை ஆகியவற்றுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். 4 மருத்துவமனையிலும் சிகிச்சையில் இருந்தவர்கள் அடுத்தடுத்து இறந்தனர். இன்னும் பலர் பார்வைகளை முழுமையாக இழந்துள்ளனர். இதை குறித்து ஆய்வு செய்தபோது சாராயத்தில் மெத்தனால் என்னும் வேதிப்பொருள் கலக்கப்பட்டுள்ளது என்று கண்டறியப்பட்டது. மெத்தனால் என்பது தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் ஒரு அமிலமாகும். வார்னிஷ், தின்னர் போன்ற பொருட்களில் மெத்தனால் என்பது பயன்படுத்தப்படும். அது மட்டுமல்லாமல் பெயிண்ட் போன்ற பொருட்களில் உறைதலை தடுக்க மெத்தனால் பயன்படுத்தப்படுகிறது. அதனை எந்த காரணத்திற்காகவும் உட்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அதனை உட்கொள்வதால் உடலில் உள்ள அனைத்து பாகங்களும் செயலிழந்து விடும். மேலும் மெத்தனால் கலந்த சாராயத்தை ஒருவர் குடித்தவுடன் ஆல்கஹால் டீஹைட்ரோஜினேஸ் எனும் வயிற்றில் உள்ள என்சைம் இதற்கு வினையாற்றும். இதனால் பல பாதிப்புகள் ஏற்படுகின்றன. முதலில் உடலில் உள்ள பாகங்கள் அனைத்தையும் செயலிழக்க செய்து பின்னர் நரம்பு மண்டலத்தை பாதிக்க செய்கிறது. அதனால் சிலருக்கு கண்களும் சிலருக்கு உயிரும் பறிபோய் விடுகின்றன. இது உயிரை பாதிக்கக்கூடிய வேதிப்பொருள். ஆனால் இதனுடைய விலை குறைவு என்பதால் விரைவாக மது தயாரிக்கவும் போதையை அதிகரிக்கவும் கள்ளச்சாராய வியாபாரிகள் இதனை பயன்படுத்துகின்றனர். மனித உடலில் குறைந்தபட்சம் 30 மில்லி மெத்தனால் சென்றாலே அது உயிரை பாதிக்கும் விஷமாக மாறும். அதனால் மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயத்தை உட்கொள்ளும் அளவை பொறுத்து ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விளைவுகள் ஏற்படுகின்றன. அப்படி இதனை அருந்துவதால் வாந்தி, வயிற்றுவலி, மூச்சு திணறல், தலைச்சுற்றல் போன்றவை ஏற்படுகிறது.